2 டேஸாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, வாங்குறதுக்கும் கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் வெரைட்டி ரைஸாக தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்னே ஓட்டியாச்சு. அப்புறம் இன்றைக்கி போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். காய்கறி எல்லாம் இப்போ விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் காய்கறி எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு ராகி தோசையும் பன்னீர் வந்து ஒரு 2 நாளாக மிச்சமான பாலில் எடுத்து வச்சுருந்தேன். என்னையோட 3வது நாள் ஆகிட்டு, அதனால் இன்றைக்கி சமைச்சிடணும். வீட்டில் செஞ்ச பன்னீரை வந்து 3 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே பன்னீரில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சு இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட்ருவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், எப்பயும் செய்கிற மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் மசாலா ரெடி பண்ணி அதில் தான் பன்னீரை ஊற வச்சு செஞ்சேன். இதுக்கு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். எலுமிச்சப்பழ சாறு கொஞ்சோண்டு இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லை வினிகர் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி பன்னீரில் ஊற வச்சு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் இல்லைனா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் திப்பியாக அரைச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து நல்லா அந்த பன்னீர் மேலே நல்லா கோட்டாகி சாப்பிட்றப்ப அது நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃப்ளேவர் நல்லா தெரியும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு பரட்டிக்கிட்டு ஊற வச்சு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். மாவு வந்து கொஞ்சமாக இருந்துச்சு தோசை மாவு, அதனால் ராகி பவுட்ரு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டு கலந்து ராகி தோசை ஊற்றியாச்சு. நல்லா தோசைக்கல்லில் போட்டு அந்த மசாலாவை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் நல்லா வேகும். அவ்வளோ சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக அந்த க்ரீன் மசாலா பன்னீர் ரொம்ப ஃப்ரை வந்து சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரே ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு பாராட்டு மழையாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக ஜூஸியாக அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இதே மசாலாவில் சிக்கனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.